Praise the Lord. Hallelujah. 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 சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? ஆமா, என்ன இருக்கிறேன், என்ன சொல்ல போறீரோ தெரியல. பவுல் சொன்னார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரில் சந்தோஷமாயிருப்பது நமக்கு மிகுந்த பலன். ஆமென். ஆகவே தேவ சமூகத்தில் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்வோம், அவருடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் கிரியை செய்வாராக. இந்த நாளிலும் இந்த கூடுகையிலே என்னை கர்த்தர் நிறுத்தி இருப்பதற்காக என் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னை அழைத்து பயன்படுத்துகிற அருமையான கர்த்தருடைய தாசன் அவர்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம் இருதயத்தை தேவனுக்கு நேராக்கி என்னோடு பேசும். நீர் சொன்னால் நான் கேட்பேன், கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சவுமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. அந்த தீபம் எனக்கு வழிகாட்டும் தீபம், என் வாழ்வுக்கு வழிகாட்டும் வெளிச்சம் தரும் அந்த நல்ல வசனம் எங்கள் ஆத்துமாவில் ஊடுருவி வரட்டும். எங்கள் மாம்சத்தில் நாங்கள் கேட்டு அங்கீகரித்து அப்படியே விடுவதல்ல, எங்கள் ஆத்துமாவில் அது கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. உம்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் காரிருள் போன்ற பாதைகளில் நாங்கள் பிரயாணிக்க நேர்ந்தாலும் எங்களுக்கு வழிகாட்டும் உம்முடைய வசனம், பாதைக்கு வெளிச்சம் தரும் உம்முடைய வசனம், பாதை தவறாமல் தடுமாறாமல் நடக்க பண்ணுகிற ஒளி வெளிச்சமாகிய உம்முடைய வசனம் தேவனே எங்களுக்கு ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தட்டும். எங்கள் மனக்கண்களை பிரகாசிப்பிக்கட்டும். எங்கள் தேவன் எங்களுக்கு இரங்கும். உம்முடைய வார்த்தைக்கு எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சத்தியத்திற்கு எங்கள் இருதயத்தை திறக்கிறோம். நீங்க சொல்லுங்க, நாங்க கீழ்ப்படிவோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. இந்த நாளிலே நாம்
சிந்திக்க போகிற ஒரு ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, பிரிவினை இல்லாமல் சீர்பொருந்து. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. பிரிவினை இல்லாமல் சீர்பொருந்து. எனக்கு ஆண்டவர் தருகிற வேத வார்த்தைகளைத்தான் நான் உங்களுக்கு ஆயத்தம் செய்து அதை தியானித்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் நேற்றுக்கே சொன்னேன்ல, உங்களுக்கு ஆண்டவர் தந்த தலைப்புகளை பார்த்தா எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட நிலைமைகள் இல்லாமல் இருப்பின், ஒருவேளை வரும் காலத்தில் தேவன் உங்களை பிரிவினை இல்லாமல் இருப்பதற்கு பயிற்றுவிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு முழுசாக நான் இங்கே தான் இருந்தேன். ஆனால் உங்கள் பாஸ்டர்கிட்ட நான் பேசின 2 வார்த்தை, இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், அவ்வளவுதான். அதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பேசிக்கல. அங்கே தான் இருக்கிறார், வேணா கேட்டு பாருங்க. பொதுவாகவே நான் எந்த இடத்துக்கு போனாலும் அங்குள்ள ஜனங்களை பற்றி நான் விசாரிக்க மாட்டேன். ஏன்னா நான் விசாரித்தா ஆவியானவர் பேசுவதற்கு இடமில்லாமல் போகும். எங்கள் சுயத்தில் சில காரியங்கள் வெளிப்படும். அதனால தான் நான் யாரை பற்றியும் கேட்கறதில்ல. எனக்கு இந்த தலைப்பு ஆண்டவர் தந்தபோது கொஞ்சம் விசாரிக்கணும்னு ஒரு தோணல் தோணுச்சு. இருந்தாலும் கேட்கல. ஆண்டவர் தந்தா பேசுவோமே. ஹல்லேலூயா. அது ஏன்னா நேற்றுக்கு ஒரு வார்த்தை பாச சொன்னாங்க இல்லையா, தரிசனம் குறித்த நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கு, குறித்த நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி ஒருவேளை எதிர்காலத்தில் பிசாசும் சில திட்டங்களை வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அந்த திட்டங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க கர்த்தர் நமக்கு முன்கூட்டியே சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். ஆமென் சொல்லுவோமா? ஆகவே அப்படி இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் தரும் வார்த்தை தான் பிரிவினை இல்லாமல் சீர்பொருந்து. நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 கொரிந்தியர். அப்படியே நாம் எடுத்து வச்சுக்கலாம். அதைத்தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். 10வது வசனத்தை நம்ம அதுக்கு ஒரு கீவேர்டாக படிக்கலாம். 10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பக்கம் இருங்க, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பேஜ் நம்பர் 227, புதிய ஏற்பாட்டில் 227 பக்கத்தில் இடது பத்தியில் முதல் வசனம், 10வது வசனம். இப்போது வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நிருபம் யாருக்காக எழுதினது என்று நமக்கு தெரியும். யார் எழுதினது? பவுல் எழுதினது. நீங்க பின்னாடி இருக்கிற அம்மாமாரெல்லாம் எனக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா நான் மைக் எடுத்துட்டு அங்கே வருவேன். இன்னைக்கு எனக்கு பொதுவாக இப்படி இறங்கி போகிற பழக்கம் இல்லை. எங்கள் சர்ச்சில் நான் பாட்டுக்கு போவேன். வெளியே எங்கே போனாலும் நிற்கிற இடத்த விட்டு வெளியே போக மாட்டேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வருவேன். வரும்போது ஒரு கம்பு எடுத்துகிட்டு வருவேன். ஓகே, நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ பவுல் எழுதினார். யாருக்கு எழுதினார்? கொரிந்து சபைக்கு எழுதினார். கொரிந்து சபையை உருவாக்கினவர் பவுல். கொரிந்து சபையுடைய ஸ்தாபகர்
யாரு? பவுல். பவுல் ஸ்தாபித்து அதை பிறர் கையிலே ஒப்பு கொடுத்து அவர் எப்பவுமே என்ன செய்ய மாட்டார், ஒரே இடத்துல இருக்க மாட்டார். ஏன்னா அவர் அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர். ஆமென். அப்போஸ்தல ஊழியம் என்றால் அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்தில் என்ன செய்ய மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு இடத்திற்கு வருவார்கள், ஒரு சபையை ஸ்தாபிப்பார்கள், ஒரு ஊழியத்தை ஸ்தாபிப்பார்கள், அதை ஒருவர் கையிலே கொடுப்பார்கள், இன்னொரு இடத்திற்கு போவார்கள், அங்கே ஒரு சபையை ஊழியத்தை ஸ்தாபிப்பார்கள், இன்னொரு இடத்துக்கு போவார்கள். இப்படியே போயிட்டு அதற்கப்புறம் அந்த சபைகளை போய் பார்த்து அங்க என்ன ஆலோசனை சொல்லணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு போதித்து புத்தி சொல்லி கொண்டே வருவோம். அப்படி ரவுண்டிங்ல இருப்பாங்க. அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் என்று நிறைய பேர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். தங்களுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இருக்கிற இடம் விட்டு அசைய மாட்டார்கள். ஆமென். அப்போஸ்தலர்கள் வேறு, மேய்ப்பர்கள் வேறு, போதகர்கள் வேறு, தீர்க்கதரிசிகள் வேறு, சுவிசேஷகர்கள் வேறு. அல்லேலூயா. இதில் சுற்றி நடக்கிறவர்கள் 3 பேர், 4 பேருன்னே சொல்லலாம். யாரெல்லாம்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதிக்கிற டீச்சர் கூட ஓரளவுக்கு ரவுண்ட் அடிப்பாங்க. ஆனா பாஸ்டர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா, மேய்ப்பர்கள் இருக்காங்க இல்லையா, மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் கொஞ்சம் மந்தையை கொடுத்திருப்பாரு, அதை அவங்க கவனிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சில மேய்ப்பர்களுக்கு டீச்சிங் வேலையும் கொடுத்திருப்பாரு. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து தன் ஆடுகளையும் பார்த்து கிடைக்கிற நேரத்தில் மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பார்கள். ஆமென். தீர்க்கதரிசிகள் அவர்கள் ஒரு சபையில் அங்கமாயிருந்து அதற்கப்புறம் அவர்கள் சுற்றி நடந்து என்ன செய்யலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம். இப்பொழுதுள்ள தீர்க்கதரிசிகளை நம்பி பிரயோஜனம். பிரைஸ் தி லார்ட். புரிகிறதா? தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கிறாங்க. ஆனா தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இன்னைக்கு சில தீர்க்கதரிசிகள் தங்கள் ஆதாயங்களுக்காக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படி நாம் போகக்கூடாது. சரி, நாம் விஷயத்திற்கு வருவோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபித்த அந்த கொரிந்து சபையை தூரத்தில் இருந்து கொண்டு சில விஷயங்களை கேள்விப்படுகிறார். கேள்விப்படும் பொழுது அந்த சபைக்கு அவர் எழுதுகிறார். ஆனால் வெறும் கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டது அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2ஆம் வசனம் வாசிங்க. 2:2. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும். அதை நாம் இப்படி வாசிக்கலாம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை காட்டுக்கடையில் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கும் சேர்த்து கர்த்தர் எழுதுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த வாக்கியமும் தேவ ஆவியானவரின் தூண்டுதல் இல்லாமல் எழுதப்பட்டது அல்ல. பிரைஸ் தி லார்ட். சிலர் இப்படி சொல்லும் போது சிலர் சொல்லுவாங்க, அதுல ரொம்ப மோசமானதெல்லாம் எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோசமானதை ஏன் எழுதியிருக்குன்னா அந்த மோசமானது படி வாழ்ந்தவர்களுடைய பின் சம்பவமும் எழுதியிருக்கு. நீ இப்படி வாழ்ந்தா இந்த மாதிரி நாசமா போவ அப்படின்னும் அதுல எழுதியிருக்கு. அதை காட்டுவதற்காகத்தான் கர்த்தர் அதை மென்ஷன் பண்ணி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே தேவ ஆவியானவரால் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை பவுல் மூலமாய் இப்பொழுது நமக்கு கிடைக்கிறது.
அது கொரிந்து சபைக்கு மட்டுமல்ல, நம்முடைய சபைக்கும் சேர்த்து கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கேதான் பவுல் சொன்னார், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும்? ஒரே காரியத்தை பேச வேண்டும், பிரிவினைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், அப்புறம் ஏகமனதா இருக்கணும், யோசனையா இருக்கணும், சீர்பொருந்தி இருக்கணும் என்று நான் உங்களுக்கு கர்த்தர் நாமத்துல என்ன செய்றேன்? புத்தி சொல்றேன் சொல்றார். ரைட். இப்போ புத்தி சொல்லுகிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு புத்தியில் கொஞ்சம் பிரச்சனை. இப்பமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நேத்தைக்கே சொன்னேன், என்கிட்ட எழுப்புதல் பிரசங்கம் எதிர்பார்க்க முடியாது. ஆமேன். நான் உங்களை அடிச்சு தட்டி எழுப்பி விடுற ஆள் கிடையாது. வசனத்தை போட்டு பத்த வைக்க முடியுமான்னு பார்க்கிற ஆளு. ஆமேன். கவனிங்க கவனிங்க. இங்கே புத்தி சொல்லுகிறேன் என்றால் அப்ப ஏற்கனவே புத்தியில என்னமோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆனா கொரிந்து சபையின் ஆதி நிலைமையை குறித்து, கொரிந்து சபையினுடைய நல்ல விஷயங்களை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் 5ஆம் வசனத்தில் எழுதுறாரு பாருங்க. எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். கவனிங்க கவனிங்க. எந்தெந்த விஷயத்தில் சம்பூரணமாக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள். நம்பர் 1, உபதேசத்திலும், அறிவிலும், மற்றெல்லாவற்றிலும். ஹல்லேலூயா. உபதேசத்தில் இப்பொழுது இவர்கள் யாராயிருக்கிறார்கள்? சம்பூரணராயிருக்கிறார்கள். அறிவில் எப்படி இருக்கிறார்கள்? சம்பூரணராயிருக்கிறார்கள். அதோடு நிறுத்தாமல் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணமாயிருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். முடியல. 6ஆம் வசனம். தேவ கிருபைக்காக, தேவனால் கிருபை பெற்றவர்களாயிருக்கிறார்கள். கொரிந்து சபை எப்படிப்பட்டதா இருக்குது? தேவனால் கிருபை பெற்றவர்களாயிருக்கிறார்கள். 7ஆம் வசனம். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், இயேசு எப்படா வருவார், நம்ம எப்படா போலாம் அப்படின்னு காத்திருக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஒரு சபைக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணங்களும் கொரிந்து சபையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வேற என்ன வேலை நமக்கு? இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம்? நேத்துக்கே சொல்லிட்டேன், நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனை சார்ந்தது. தேவனை ஆராதிப்பதெல்லாம் எதற்காக வென்றால், எதற்காக? எதற்காக? கவனிங்க கவனிங்க. பிள்ளைகள் விளையாடட்டும், நீங்க எங்க கவனிக்கணும். எதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டோம்? பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காக. ஆமென். ஹல்லேலூயா. இங்க அந்த தகுதியோட இருக்கிறாங்க. எப்பா இயேசு வருவார் என்கிற ஆவலாய் காத்திருக்கிற, அப்படின்னா ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். என்னென்ன குணம் இருந்துச்சு? உபதேசத்துல சம்பூரணம், அறிவில சம்பூரணம், மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம், கிருபை பெற்றவர்கள், வரங்களில் குறைவில்லாதவர்கள், வருகைக்காய் காத்திருக்கிறவர்கள். நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட இருக்கா? இயேசுராஜன் வரணும், சீக்கிரமா வரணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இப்ப வந்தா நான் எங்க போறதுக்கு பாஸ்டர்? வீட்டுல மாமியார் கிட்ட சண்டை போட்டு தீரல்ல, மருமோளு கிட்ட சண்டை போட்டு தீரல்ல, பக்கத்து வீட்டுக்காரி அக்கா கிட்ட சண்டை போட்டு தீரல்ல, இதெல்லாம் தீராம நான் எப்படி ஆக்கும் இயேசுநாதர் வரும்போது போவேன்? பிரைஸ் தி லார்ட். கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? பிரிவினை இல்லாமல், முதல்ல வீட்டில் பிரிவினை இல்லாமல் இருந்தாதான் சபையில பிரிவினை இல்லாம இருப்பீங்க.
வீட்டில் ஒருமனப்பட்டு பழகுனாதான் சபையில ஒருமனப்பட்டு பழகுவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. பிரிவினை என்பது யாருடைய குணம்? நேத்தை மாதிரி தொடங்கிட்டாரியா மனுஷன். பிரிவினை என்பது யாருடைய குணம்? நீங்க சொல்லுங்க. பாஸ்டருக்கு எல்லாம் தெரியும், அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க முண்டாத இருக்கீங்க. பிசாசனுடைய குணம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. சிலர் கை தூக்காம இருக்கீங்க, உங்கள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரி போட்டோம். இப்படி அப்பமா ஜோக் சொன்னாதான் அப்படி கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க. ரைட்டா? கவனிங்க, இது பிசாசனுடைய குணம், பிரிவினையின் குணம். ஆமென். இப்ப வீட்டில் குடும்பம், கணவன் மனைவி, மாமியார் மருமகள், மைனி மச்சினிச்சி, இந்த மாதிரி உள்ள எல்லாரோடும் ஐக்கியமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அங்க ஒரு ஆள் கை தூக்குறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நம்ம எங்க போகணும்? எங்க போறதுக்கு இருக்கும்? എന്റെ ദൈവം ഇപ്പൊ വരും, ഞാനിപ്പോ പോവും. പക്ഷേ പോകത്തില്ല കേട്ടോ. പോകാൻ പറ്റത്തില്ല. ആഗ്രഹമുണ്ട്, പക്ഷേ പറ്റത്തില്ല. റീസൺ, എന്നിൽ என்ன இல்லை? ஒரு மனமில்லை. பிரிவினை. பிரிவினையின் ஆவி கிரியை செய்கிறது. பிரிவினையின் ஆவி எனக்குள் பலமாய் போராடுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என்னோடு மாம்சமும் ஆவி என்ன செய்யுது? போராடுகிறது. மாம்சம் ஒரு பக்கம் இழுக்குது, ஆவி ஒரு பக்கம் இழுக்குது. ஆத்மா நடுவுல மாட்டிக்கிட்டு அங்க போகவா இங்க போகவான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு நிக்குது. பிரைஸ் தி லார்ட். இந்த ராத்திரி தேவ சபை உணர வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால், ஆமென், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். என்ன சாவு? என்ன சாவு? சரீர பிரகாரமான சாவா? இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவான். கலாத்திய சபைக்கு சொன்னாரு, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்துல முடிவு வர போறீங்களோ? ரட்சிக்கப்பட்ட போது நல்லா இருந்தோம், யாரை கண்டாலும் பிரைஸ் தி லார்ட், யாரை கண்டாலும் ஸ்தோத்திரம், யார்கிட்டையும் சண்டை போட மனசு இல்ல, யாருக்கிட்டையும் பிரிஞ்சிருக்க மனசு இல்ல, சண்டைக்காரங்கிட்ட எல்லாம் போய் அக்கா என்ன மன்னிச்சுக்க என்ன அப்படின்னு சொன்னோம். நம்ம சண்டை போடல, அவங்க தான் சண்டை போட்டாங்க. ஆனா நம்ம போய் மன்னிப்பு கேட்டோம். அப்படி ஒரு ஆவியானவருடைய செயல் நமக்குள்ள இருந்துச்சு. பழக பழக பாலும் புளிக்கும்ன மாதிரி இப்போ ஆவிக்குரிய ஜீவியம் நமக்குள் மாற்றம் அடைந்திருக்கிறது. எபேசு சபைக்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய நல்ல குணம் எல்லாம் இருக்குது, நீ பயங்கர பிரயாசப்படுற, நீ பயங்கர ஞானம் உள்ள ஆளு, அப்போஸ்தலர் அல்லாதவரை நீ அப்போஸ்தலன் எல்லாம் அடையாளம் பண்ணி கண்டுபிடிச்சிருவ, உன்கிட்ட வரலாம் கிரியை செய்து, ஆனா உனக்கிட்ட ஆதியில கொண்ட அன்பில்லாதவன் அப்படின்னா எபேசு சபைக்கு அவ்வளவுதான், தேவனையே தெரியாது. ஆனா என்ன இருக்குது? பாட்டு இருக்குது, உபவாசம் இருக்கு, 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, 41 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, காத்திருப்பு கூட்டம் இருக்குது, எழுப்புதல் கூட்டம் இருக்குது, கன்வென்ஷன் இருக்குது, எல்லாம் முறை போல நடக்குது. ஆனா யார் இல்ல? இயேசு இல்ல. புரியுதா உங்களுக்கு? இங்க என்ன கவனிக்கணும்? என்ன கவனிக்கணும்? பிள்ளைகளை விட்டுருங்க, பாவம், அது அது விளையாடும் பருவம், அது விளையாடட்டும், நீங்க குழந்தைகளா போயிடக்கூடாது. ஆமா, சரி, இப்ப வருவோம் உள்ள. இத்தனை விஷயங்களும் தன் வாழ்க்கையில் நிறைவாய் கொண்ட சபை கொரிந்து சபை. ஆனால் அந்த கொரிந்து சபையை பற்றி அவர் ஒரு காரியத்தை இப்படி கேள்விப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி கேள்விப்படுகிறார்? 11 உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது.
சபையே, உனக்குள் உபதேசத்தில் சம்பூரணம் உண்டு, அறிவில் சம்பூரணம் உண்டு, மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உண்டு. நீ கிருபை பெற்ற தேவ பிள்ளை, வரங்களில் குறைவில்லாத தேவ பிள்ளை, வருகைக்கா காத்திருக்கிற தேவ பிள்ளை. ஆனால் நான் இப்பொழுது உண்மை குறித்து கேள்விப்படுகிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒருவருக்கொருவர் உட்கார்ந்து வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். போதும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். வாக்குவாதம் பண்ணும் ஸ்தலம் சபை அல்ல. பிரைஸ் தி லார்ட். வாக்குவாதம் சபைகளில் பண்ணக்கூடாது. சில சபைகளில் சபை ஊழியக்காரன் பிரசங்கிக்கும் சில வசனங்களை எடுத்து வைத்து, சில வார்த்தைகளை, வசனங்களை எடுத்து வச்சு பேச முடியாது, சில வார்த்தைகளை பிடித்து வைத்து, எக்கா நீ பாத்தியா, என்ன பார்த்தேதான் இந்த வார்த்தைய சொன்னார். பின்ன ஒன்ன பார்த்து சொல்லாம ஊர் உலகத்தில் உள்ளவனை பார்த்தா சொல்ல முடியும்? இங்க இருக்கிறவங்களுக்கு தான் ஆவியானவர் பேசுவார் சபைக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஐயோ அக்கா பாத்தியா, அங்க ஒரு டீமை ரெடி பண்ணிடுறது. அடுத்த தடவை வரும்போது பாஸ்டர் முகத்துல பார்க்கறது இல்லை, இங்க நடக்கிறது இல்லை, எனக்கு தெரியாது. இது பொதுவா சபைகளில் நடக்கிற விஷயங்கள் நான் சொல்றேன். பாஸ்டர் பார்க்க மாட்டாங்க, ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஒரு இதா நடப்பாங்க. பாஸ்டர் கேட்டா, சிஸ்டர் எங்க போறீங்க? வாரேன். நல்லா இருக்கீங்களா? சிக்கல்னு அர்த்தம். இந்த ரொம்ப பிரச்சனையாக்கும். ஆமேன், ஆமேன். இது ரொம்ப பிரச்சனை. அதாவது உள்ள என்னமோ பாரம், அதாவது அவிஞ்சு புழுத்ததெல்லாம் உள்ள கிடக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த சிஸ்டர் ஏன் ஆராதனைக்கு வரல? வரையில. ஒரு ரீசன் இல்ல, ரீசன் சொல்ல முடியாது, வரையில. கவனிக்க வேண்டும். தேவனுடைய சபையில் உங்களுக்கு நீங்க நல்லா புரியணும். உங்க சபையை நன்றாய் நடத்த அறிந்தவர்கள் உங்க மேய்ப்பர்கள். உங்க மேய்ப்பர்கள். பிரைஸ் தி லார்ட். நாங்கெல்லாம் வருவோம், 2 நாள் 3 நாள் 4 நாள் கத்துவோம், நாங்க பாட்டுக்கு போவோம். உங்களுக்காக பாரப்படவோ, உங்களுக்காக நாங்க வருஷம் பூரா கர்த்தாவே இவர்களை பாதுகாத்து கொள்ளும்னு சொல்லவோ எங்களுக்கு நேரம் இல்லை. ஒருவேளை அப்படி யாராவது வந்து கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக நாங்களும் என்றைக்கும் ஜெபிப்போம்னு சொன்னா அவன் தான் முழு கல்லைன்னு நினைக்கணும். ஆமென். உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கும் பாரப்படுறதுக்கும் கர்த்தர் உங்களுக்கு சபையிலே மேய்ப்பர்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களால் அவர்கள் தேவ சமூகத்தில் ஆமேன் ஆமேன் தோட்டக்காரனை போல பரிந்து பேசி சிலரை எல்லாம் இதற்குள் வைத்திருக்கிறார்கள் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சிலரை எல்லாம் இதற்கு முன்னே போன இடத்துல புல்லு முளைச்சிருக்கணும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது புலம்பி, ஆண்டவரே இன்னும் சில வருடங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஜீவனை தரமாட்டீரோ என்று புலம்பி அநேகருடைய ஜீவன் இங்கே மீட்டு கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களோ இல்லையோ என்று கவனித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ளே வாக்குவாதம். ஆமென். இன்னைக்கு அவர் பேசினது சரியில்லை, இன்னொரு கூட்டம் ஏன் சரியில்லை, மூணாவது ஒரு கூட்டம் ஆமா அவர் அப்படி பேசியிருக்க கூடாது, இருந்தாலும் பேசிட்டாரு, நமக்கு என்ன. ஒன்னு சொல்லுது நல்லதில்லை, இன்னொன்னு சொல்லுது இல்ல நல்லதுதான், இன்னொன்னு சொல்லுது என்ன நடந்தா நமக்கு என்ன, நல்லதா இருந்தா நல்லது, பொல்லாதா இருந்தா பொல்லது, ரெண்டாம் கட்டம். அங்க ஒரு டீம் இருக்குது பாருங்க, ஒரு டீம் இருக்குது. சிலர் சொல்லுகிறார்கள் நாங்கள் பவுலை சார்ந்தவர்கள் என்றும், அப்பல்லோவை சார்ந்தவர்கள் என்றும், கேபாவை சார்ந்தவர்கள் என்றும், கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்றும். உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்குன்னு நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பிரிவினையின் ஆவி கிரியை செய்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாராவது ஒரு ஆள் நின்று ஒரு காரியம் பேசின உடனே அவங்க கிட்ட ஒரு டீம் சேர்ந்துடுறது. இன்னும் யாராவது ஒரு ஆள்
இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கருத்து சொன்னா அங்க ஒரு டீம் சேர்ந்துடுறது. ஒரு ஆள் சொல்ல நான் யாரு கூட இல்லை, நான் பாஸ்டர் பக்கத்தில் தான் நிற்பேங்கிறது. ஒரு ஆள் சொல்லும் யாருக்கிட்ட இல்லை, நான் ஆண்டவர் பக்கத்தில் தான் நிற்பேங்கிறது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கு யாரும் இங்க இங்க உங்களை சொல்லல, நான் பார்க்குற இடங்கள்ல சொல்றேன். ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கு அதிகமா ஆளு இல்லை. ஆனா ஆண்டவர் அப்போஸ்தலனை கொண்டு ரொம்ப தெளிவா சொல்றாரு, கவனமா இருங்கள், உங்களுக்குள் என்ன இருக்கிறது? பிரிவினையின் ஆவி இருக்கிறது. உங்களுக்குள் நீங்கள் பிரிவினை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 18ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 11-18. கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலதை நான் நம்புகிறேன். Praise the Lord. உங்களில் பிரிவினை உண்டென்று நான் கவனிங்க. உங்களில் பிரிவினை உண்டு. கவனிக்கணும். நீங்க கவனிக்கலன்னா எனக்கு கோவம் வரும். ஆமென். எல்லாம் நீங்க இப்போ யாரும் ஒரு ஆள் வசனம் படிச்சா போதும். நீங்க யாரும் வீட்டுல இருந்து வசனம் படிக்க நேரம் இல்லாமல் இங்க வந்து உட்காந்து வசனம் படிக்கிறது அப்படி படிக்கக்கூடாது. பிரசங்க நேரத்தில் பிரசங்கம் கவனிக்கணும், பைபிள் படிக்கக்கூடாது. பைபிள் வாசிக்கும் போது பைபிள் வாசிச்சாச்சா அப்படியே நேர பார்க்கணும். ரைட்டா? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இப்படி பேசினா நாங்க எங்கேயா சந்தோஷமா இருப்போம்? கவனிங்க. சரி, 18ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. முதலாவது, கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறேன், சிலவற்றை நம்புகிறேன். போதும், சிலவற்றை நான் நம்புகிறேன். நம்பகமான சில காரியம் அங்கே இருக்கிறது என்று அவர் மிக கவனமாய் அதை குறித்து சொல்லுகிறார். பிரிவினைக்கு நான் இப்படியே பேசிட்டு போன நேரம் ஆயிடும். பிரிவினைக்கு என்ன காரணம்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிவினைக்கு என்ன காரணம்? அது அவைய சரியில்லை, அதனாலதான் அப்படியா? 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 3:1. நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசாம குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியது ஆயிற்று. பிரைஸ் தி லார்ட். இப்ப கவனிங்க, இவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? ஆவிக்குரிய வாழ்வில் எப்படி இருக்காங்க? குழந்தைகள். ஆமென். அதனாலதான் நான் இதை சொல்றேன்னு சொல்லி அங்க கீழே படிக்கிறோம். அதனாலதான் நீங்க நான் அப்போலோ சார்ந்தவன், பவுல சார்ந்தவன் என்று சொல்லி நீங்க சொல்றீங்கன்னு 4வது வசனத்துல இருந்து கீழே நம்ம படிக்கலாம், நம்ம இன்னும் பார்க்கலாம். நீங்கள் குழந்தைகளா இருக்கிறீர்கள் என்று எண்ணி நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியதாயிற்று. 2ஆம் வசனம், நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால். இப்ப இருங்க, கவனிங்க. நீங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க? பலனா இருந்தீங்க. இப்ப பலன் இல்லாதவர்கள் ஆனீர்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கவனிக்கணும். நீங்கள் பலன் இல்லாதவர்களாய் இருந்தீர்கள் அல்ல, நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால். ஏற்கனவே நீங்க பறந்து போறதுக்கு ரெடியா இருந்தீங்க. தேவனுடைய சமூகத்தில் தேவ பலன் பெற்று, தேவ கிருபை பெற்று, தேவ ராஜ்யத்திற்கு போக தயாரா இருந்தீங்க, நல்ல பலனோட இருந்தீங்க. இப்போ நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு நாம் போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களில் பலன் இல்லை. குழந்தைகளுக்கு எவ்வளவு பலன் இருக்கும்? நான் அந்த பாப்பா இருக்கா, இந்த பாப்பாவுக்கு எவ்வளவு பலன் இருக்கும்? நம்ம லைட்டா பிடிச்சி தள்ளனா பொத்தோடின்னு கீழே விழுந்துருவா. அப்படித்தானே?
அப்படிதானே? அப்படி இருக்கும்போது நம்ம அங்க பின்னாடி ஒரு அண்ணாச்சி தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த அண்ணாச்சியை பிடிச்சு இந்த குழந்தைய தள்ளுற மாதிரி தள்ளுனா என்ன செய்வாரு? அவருடைய ஸ்ட்ராங்கா அனுப்பாரு. தள்ளுற நான் தான் சொக்கடின்னு கீழே விழணும். புரியுதா உங்களுக்கு? காரணம் என்ன? அது குழந்தை, பலன் இல்லை. அது குழந்தை இல்ல, ஆரோக்கியமான போஜனம் சாப்பிட்டு பலன் அடைந்த ஒரு மனிதன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் குழந்தைகளாயிருப்பதால் குழப்படி பண்ணுகிறீர்கள். அவ்வளவுதான். புரியணும். நான் சொல்றேன்ல வார்த்தை, ஏன் இப்படி சொல்றேன்னா உங்களுக்கு மனசுல இருக்கணுங்கிறதுக்காக. ஆவிக்குரிய வாழ்வில் குழந்தைகளாயிருப்பவர் குழப்படி பண்ணுவார்கள். குழப்படி பண்ணாதவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் என்ற தெய்வமே. உங்களுக்கு உங்களே நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? நான் குழப்படி பண்ணாம இருந்திருக்கேனா அப்படின்னு நம்பிக்கை இல்லையா? இருப்ப பார்த்தா கடவுளே நாளைக்காவது இவர் வராம இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்ற மாதிரி தோணுது. கவனிங்க, நீங்க நல்ல பிள்ளைகள். பிரிவினை பத்தி பேசுறதுக்கு, வாக்குவாதம் பண்றதுக்கு என்ன காரணம்னா குழந்தைத்தனம். ஆமேன். இந்த குழந்தைத்தனம், இந்த பிள்ளைகள் உட்காந்து விளையாடுற இடத்த பார்த்துருக்கீங்களா? இந்த பழைய காலத்தில் கஞ்சியும் கறியும் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிரட்டையெல்லாம் வச்சு. கொஞ்ச நேரம் ஆவண்டாம், என்ன கடை எல்லாம், நீ உன் வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பாரு, அம்மா அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஏ சஞ்சுவே, ஏ மஞ்சுவே வாரியா விளையாடுவோம். பின்ன கொஞ்ச நேரம் இருந்துக்கிட்டு மறுபடியும் இந்த கடக்கு உனக்கு சிரட்டையும் கறிப்பட்டியும். ஏன் ரீசன்? அது குழந்தை. புரியுதா உங்களுக்கு? அது குழந்தை. நீங்களும் நானும் யாரல்ல, ஆவிக்குரிய வாழ்வில் குழந்தைகள் அல்ல. நீங்களும் நானும் அனுதினம் தேவனுடைய மன்னாவை, தேவ வசனமாகிய போஜனத்தை புசித்து 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 திடன் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நான் வாக்குவாதம் பண்ணுகிறவனா இருக்க கூடாது. எல்லோரும் ஏகமான கருத்துடையவர்களாய் ஒன்றை சிந்தித்து, ஒன்றை யோசித்து, ஒன்றை பேசி, ஒன்றாக வாழ அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சபை. ஆமென். சபையை பத்தி பேசினா 10 நாள் பேசுவேன் நான். சபை கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு 2 மணி நேரம் பேசுவேன். நாம் ஒன்றாயிருப்பதற்கு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பிரிவினையாய் கிடக்கிறோம். அதற்கு காரணம் குழந்தைத்தனம். பிரைஸ் தி லார்ட். குழந்தைத்தனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களை பார்த்தா எப்படி இருக்கணும்? நீங்க போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு பாத்தீங்களா? மறுபடியும் நான் எங்க இருந்து வர வேண்டிய இருக்குது? 1ஆம் கிளாஸ் பாடத்திலிருந்து வர வேண்டியது இருக்கிறது. வாசிங்க. அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள். அங்க மறுபடியும் அந்த வார்த்தை கவனிக்கணும். ஆனீர்கள். நீங்க என்னதான் உண்டுட்டு இருந்தீங்க? பலமான போஜனத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தீங்க. திரும்பவும் இப்ப என்ன ஆயிட்டீங்க? பாலை. நல்லா கவனிங்க. இப்ப பைபிளை கொஞ்சம் அப்படி கீழே வச்சது என்ன கவனிங்க. இப்ப நம்மளும் சில நேரம் வெறும் பாலும் பிரெட்டும் சாப்பிடுகிற சில சந்தர்ப்பம் வரும். கரெக்டா? எப்போ? வியாதிப்பட்ட நேரத்துல. ஆமென். எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தேவைப்படுதுன்னா, கர்த்தருனை ஆசீர்வதிப்பார், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, அப்படியே தடவி கொடுத்து
கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே. எப்போ ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷம், 40 வருஷம், 10 வருஷம், 25 வருஷம். ரட்சிக்கப்பட்ட ஆளுக்காக என்ன கேட்குது? சோர்ந்து போகாது. நாம் போய் ரட்சிக்கப்படாதவனுக்கு தலையை தடவி சோர்ந்து போகாதேன்னு பாடணும். ஆனா நமக்கு யாராவது ரட்சிக்கப்படாதவன் பாடினாலும் என்ன இல்லை, என்ன இல்லை, பலன் இல்லை. ஆவியில பலன் இல்லைங்க. தேவனால் அழைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவ வசனத்தை உண்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்ப என்ன இல்லாம போயிடுச்சு? பலன் இல்லாமல் பலவீனனானதுனால இப்ப மறுபடியும் ஒன்னந்து இந்த பிள்ளைகளுக்கு கலக்கி கொடுக்கறது மாதிரி புட்டிப்பால் கலக்கி டபுக்கு டபுக்குன்னு குலுக்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் தேவனுடைய பிள்ளை சபை? எப்படி இருக்கிறது? என் வாழ்வில் நான் தேவனுக்கு முன்பதாக சபையில் எப்படி இருக்கிறேன்? என்னால் சபையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு இந்த பகல் காலம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இதுவரைக்கும் நீங்க அப்படி இல்லை, இனிமேலும் சத்துரு அப்படி மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணும்போது நான் இன்னைக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஆண்டவரே, ஒரு நாளும் சபையில் நான் குழப்பவாதியா இருக்க சிலர்லாம் இருக்கதை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் இப்ப பாருங்க, குழந்தைகளா இருந்தா என்ன நடக்குமா? மனுஷனுடைய சூதும் வஞ்சகமும் ஏதாகிலும் யாராவது பிரசங்கியார் வந்து நின்று பொல்லாத வார்த்தைகளை உங்களுக்கு சொன்னா அப்படியே காத்துல அடிச்சிட்டு போற மாதிரி போயிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ சூதும் வஞ்சகமும் நமக்குள்ள இருந்தா நம்ம குழந்தை, பலன் இல்லாமல் இருந்தால் நம்ம குழந்தை. குழந்தையா இருந்தால் மிட்டாய் கொடுத்து ஏமாத்திரலாம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒரு காலத்துல இந்த மிட்டாய் கொடுத்து பிள்ளைப்பிடிக்காரங்களாம் இருந்தான். இப்பவும் சில இடங்கள்ல அப்படி இருக்குது. ஒரு மிட்டாய் கொடுத்து அந்த மிட்டாயில ஏதாவது மயக்க மருந்து போட்டு கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தையை காணவில்லை அப்படின்னு ஒரு பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேயாவது தேடி பார்த்தா அந்த குழந்தை எங்கேயாவது பிச்சை எடுத்துக்கிட்டு நிற்கும். அவர் குரூப்பு கொண்டு போயிடும். இன்னைக்கு உலகத்தில் அப்படிலாம் நடக்குது. ஏன்? அது குழந்தையா இருந்ததினாலே அது ஏமாற்றப்பட்டது. நல்லா கவனிக்கணும். ஆவியிலே நீங்கள் குழந்தைகளா இருந்தால் சிலர் மிட்டாய் தந்து ஏமாற்றுவார்கள். சகோதரி, நல்லா இருக்கீங்களா? உங்களை குறித்து எனக்கு ஒரே பாரம். கேட்டீங்களா? உங்களை பத்தி எனக்கு ஒரே பாரம். உங்களை கர்த்தர் எனக்கு காட்டிக்கிட்டே இருந்தார். உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா? இனி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரண்டாம் இந்த இட கூட்டத்துக்கு அப்படி வந்துட்டு அப்படி போயிருங்க. என்ன, நான் உங்களுக்காக வேற ஒண்ணுக்கும் இல்லை, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ஆண்டவர் அந்த பாரத்தை தந்திருக்கிறாரு. இது மிட்டாய் கிடையாது, விஷம். ஒரே ஒரு ஆமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்காக ஸ்திரதை எடுத்து திறப்பில் நிற்கிற தேவ பிள்ளைகளோடு ஒத்துரிமித்து தேவ சமூகத்தில் நின்றால் பரலோகம் வரைக்கும் போய் சேருவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுல வேற யாராவது சின்ன பிள்ளைகளுக்கு முட்டாய் கொடுத்தது போல முட்டாய் கொடுத்து இந்த பன்னியை எப்படி ஈஸியா வசப்படுத்துவாங்களாம் தெரியுமா? சீனி கிழங்கு காட்டினா போயிடுமா?
எவ்வளவு விரட்டி பிடிச்சாலும் போகாதான். சீனி கிழங்கு காட்டிக்கிட்டு அப்படியே போனா போதுமா, பின்னாடியே வந்துருமா, அப்படி சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. இந்த மாதிரி தேவ பிள்ளைகள் ஏமாற்றப்படக்கூடாது, கவனிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 14:20. நீங்கள் துர்க்குணத்தில் குழந்தைகளாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு துர்க்குணம், சின்ன பிள்ளைகளுக்கு துர்க்குணம் என்னன்னு தெரியுமா? தெரியாதா? கவனிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு துர்க்குணம்னா என்னன்னு தெரியுமா? பின்னாடி சேர்ல இருக்க அம்மா இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு துர்க்குணம்னா என்னன்னு தெரியுமா? அண்ணா அந்த 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 அம்மா சொல்லுங்களேன். தெரியுமாமா? தெரியாது. துர்க்குணம்னா என்னன்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் துர்க்குணத்துல எப்படி இருக்கணும்? குழந்தைகளா இருக்கணும். அப்புறம் புத்தியில எப்படி இருக்கணும்? தேறினவர்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். துர்க்குணத்தில் குழந்தைகளா இருக்கணும். ஆனா நீங்க இங்க எப்படி இருக்கீங்க? நீங்க பலன்ல குழந்தைகளா இருக்கீங்க. சூதும் மஞ்சகம் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல உங்களை வாழ்க்கையில பலன் இல்லாம குழந்தைகளா இருக்கீங்க. ஆனா இங்க சொல்றாரு, துர்க்குணம் என்கிற ஒண்ணு வரும்போது எனக்கு தெரியாதியா, நான் சின்ன பிள்ளை அப்படின்னு இருக்கணும். ஆமென். உங்களுக்கு யாராவது துர்க்குணத்தை போதித்தால், உங்களுக்கு யாராவது துர்க்குணமான காரியங்களை சொன்னால், பிரிவினையான காரியங்களை சொன்னால், ஏமா சாமி எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடணும். ஆமென். இப்ப பாத்தீங்களேன், அந்த குழந்தைத்தனத்தின் வெளிப்பாடுதான் அந்த 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இல்ல 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 1:3 இல்லையே, ஏற்கனவே நம்ம படிச்சோம்ல. ரைட். அதுல இந்த 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 ஒரு பாருங்களேன், பொறாமை, வாக்குவாதம், பேதகம், இவைகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால். இருங்க. குழந்தைத்தனத்தின் அடுத்த வெளிப்பாடு என்னென்ன இருக்கும்? குழந்தைத்தனம் உள்ளவங்கள்ட்ட, குழந்தைன்னா ஆவிக்குரிய குழந்தைகளுக்கு என்ன இருக்கும்? பொறாமை இருக்கும், வாக்குவாதம் இருக்கும், பேதகம் இருக்கும். பேதகம்னா என்ன? பேதகம் நீங்க முழிச்சது மாதிரி தான் நானும் முழின்னு முழிச்சேன். இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு பேதகம்னா என்னன்னு கடைசியில் அனதர் டிரான்ஸ்லேட் திருப்பி பார்க்கும்போது தான் வேற ஒன்றும் இல்லை, பேதகம்னா பிரிவினைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பேதகம்னா என்ன அர்த்தம்? பிரிவினை. அதுக்கு என்ன காரணம்? நான் ஆவியிலே எப்படி இருக்கிறேன்? குழந்தையா இருக்கிறதுனால் எனக்கு என்ன இருக்கு? பொறாமை இருக்கிறது, வாக்குவாதம் இருக்கிறது, பேதகம் இருக்கிறது. இதெல்லாம் எங்க இருக்குது பாத்தீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் ஆவன அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இந்த லிஸ்ட் நீங்க பார்க்கலாம். 19ல இருந்து வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவை ஆவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள் வந்துருச்சா? எல்லாமே அதுக்குள்ள வந்துருச்சு. இந்த 3 அங்க இருக்குது. அது என்னது? மாம்சத்தின் கிரியை. இப்போ நீங்க கவனிக்கணும், இந்த பிரச்சனைகளை உங்களுக்குள் எனக்குள் சாத்தான் விதைத்திருக்கிறான் என்றால், இது ஆவியின் கனிகளை அடிவாங்க வைத்து மாம்சத்தின் கிரியைகளை உயர்த்தி பிடிச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். மாம்சத்தின் கிரியைகள் எனக்குள் இருந்தால் என்னை இயக்குகிறவன் யாராக இருப்பான்? நான் உங்களை சொல்லல, என்ன சொன்னேன்? எனக்குள் மாம்சத்தின் கிரியை இருந்தால் என்னை இயக்குகிறவன் யாரா இருப்பான்? சாத்தானா இருப்பான். பாத்தீங்களா? உங்களை சொல்லாம என்ன சொன்னோன்னு சாத்தான்றீங்களே.
ரைட். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்குள்ள பொறாமை இருக்குதா? அவன் வந்தான், ஒரு வருஷம் ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னே ஆண்டவர் அவனுக்கு என்ன வீடு கொடுத்தாரு, காரு கொடுத்தாரு, என்ன வேலை கொடுத்தாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டான், கப்பல் ஏறிட்டான், பிளைட் ஏறிட்டான், அங்க போனான், இங்க வந்தான், ஆச்சு ஊச்சு அருமனை அப்புறம்ட்டு பொறாமை. என்ன ஆமை? என்ன ஆமை? பொறாமை. ஏன்? ஏன்? ஆவியில என்ன இல்ல? பலன் இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதமும் நன்மையும் எல்லாம் இது அல்ல. ஆசீர்வாதமும் நன்மையும் சுகமும் என்பது கட்டாந்தரையில படுத்து கிடந்தா 1 2 3 சொல்றதுக்கு உறக்கம் வந்துருச்சுன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் தந்தா வாங்கிக்கிடுங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஆமேன். அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது, கர்த்தர் கண்டிப்பா தருவாரு. அதுக்காக நீங்க அதுக்கு பின்னாடி போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் சகல மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா மாறி போவோம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தவனுக்கு கர்த்தர் அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன செஞ்சிடாதீங்க, பொறாமப்பற்றாதீங்க. நீங்க இன்னும் ஆவியில வளரலன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பொறாமை, வாக்குவாதம் ஏற்கனவே படிச்சிட்டோம். வாக்குவாதம், பேதகம், பிரிவினை, இவைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகளில் ஆயிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் என்னை இன்னும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. 2 விஷயம் இருக்கிறது. ஆவியின் கனி, மாம்சத்தின் கிரியை. பிரைஸ் தி லார்ட். இது ரெண்டும் எதிரும் புதிருமானது, எதிரும் புதிருமானது. நான் ஆவியின் கனியோடு கூட இருந்தால் நான் கிறிஸ்துவின் அருகில் இருக்கிறேன், கிறிஸ்துவின் அருகில் இருக்கிறேன். எனக்கு டெமோ காமிச்சு தான் பழக்கம். இப்போ இதுதான் நான் ஆவியின் கனியிலே நிறைந்திருந்தால் கிறிஸ்துவுக்கு அருகாமையில் இருப்பேன், கிறிஸ்துவோடு இருப்பேன். என் ஆவியின் கனிகள் எல்லாம் யாருடையது? கிறிஸ்துவுடையது. ஆனால் நான் மாம்சத்தின் கிரியை உடையவனாய் இருந்தால் தேவனுக்கு வெகு தூரத்தில் இருப்பேன். புரியுதா? புரியுதா? தேவனுக்கு வெகு தூரத்தில் இருப்பேன். ஹலோ, கவனிங்க. தேவனுக்கு வெகு தூரத்தில் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க யோசிங்க, நான் தேவனுக்கு பக்கத்தில் இருக்கிறேனா இல்ல தேவனுக்கு வெகு தூரத்தில் இருக்கிறேனா? அப்படி யோசிங்க. நான் இன்னும் முடிக்கல, அப்படியே கண்ணு மூடி அப்படி யோசிங்க பார்க்கலாம். நான் தேவனோடு இருக்கிறேனா இல்ல தூரமா இருக்கிறேனா? ஆவியின் கனி இருக்கா இல்லையான்னு உங்களை நீங்களே அலசி பார்த்தாதான் தெரியும். இல்ல மாம்சத்தின் கிரியையோடு நான் பயணிக்கிறேனா அப்படின்னு நீங்க உங்களே அலசி பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு பக்கத்தில் இருக்கீங்களா தூரத்தில் இருக்கீங்களான்னு உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கலாம். அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதற்கான சொல்யூஷன் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தன்னை ஒருவன் உணர்ந்து விட்டால் அவன் தேவனிடத்தில் திரும்பி விட்டான் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இளையகுமாரன் வெகு தூரம் போனான், தன்னை உணராதிருந்த வரைக்கும் போய்கொண்டே இருந்தான். நல்லா கவனிக்கணும். இளையகுமாரன் தன்னை உணராமல் இருந்தது வரைக்கும் தகப்பனை விட்டு தூரம் போய்கொண்டே இருந்தான். எப்போ உணர்ந்தானோ அப்போதிலிருந்து ரிட்டர்ன் ஆனான், திரும்பி வந்தான். புரியுதா? 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 பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு தூரமா போறீங்களோ அவ்வளவு தூரமா நீங்க போனாலும் அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்க எப்போ உணர்கிறீர்களோ அப்போதிலிருந்து நீங்கள் மறுதிசையில் போக முடியாது, தேவன் திசையிலேயே நீங்கள் திரும்பி விடுவீர்கள்.
ஆமென். ஆசை இருக்கா? நான் என் ஆண்டவர்கிட்டயே திரும்பணும், என் ஆண்டவர்கிட்ட தான் நான் வரணும், என் ஆண்டவரை விட்டு நான் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஆசை உள்ளவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளவோ எங்க இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எனக்கு தேவை இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு நன்மை தருகிறவர்கள் 1000 இருக்கலாம், ஆனால் சில நாட்களுக்குள் மறந்து போவார்கள். நம்மை நேசிப்பேன் என்று 1000 பேர் சொல்லலாம், சில நாட்களில் மறந்து போவார்கள். ஆனால் என் தேவனோ ஒரு நாளும் என்னை மறக்காமல் என்னை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகையால் அவரை விட்டு நான் தூரம் போகாமல் எப்பொழுதும் அவரை அண்டிக் கொண்டிருக்க நான் எப்பொழுதும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப நீங்க ஆவியின் கனிகளோடு தான் ஐக்கியமா இருக்கணுமே தவிர மாம்சத்தின் கிரியைகளோடு என்ன செய்யக்கூடாது? ஐக்கியமா இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு டைம் ஆயிடும். அதனால அதை அப்படியே விட்டுட்டு நான் அடுத்த பகுதிக்கு வரேன், கடைசி பகுதிக்கு நான் வரேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 25 1 கொரிந்தியர் 12:25. சரீரத்திலே சரீரத்திலே அப்படின்னு எதை சொல்றாருங்க? சரீரம் என்று சொன்னால் சபையை குறிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். நாம் அவயவங்களாய் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து தான் சபைக்கு யாரு? தலை. நாம் தான் அவருடைய பாடி. அந்த கழுத்துக்கு கீழே கர்த்தர் நம்மளை தான் வச்சிருக்கிறார். ஆமென். இப்ப என்ன சொல்றாரு? சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலவீனப்பட்ட விசுவாசிகளை குறித்து கவலை கொண்டு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் யார்? நாம் யார்? அது ஒரு அவயவம் அல்லவா? ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவமும் சேர்ந்து பாடுபட வேண்டும் அல்லவா? சபையில் பிரிவினை ஏற்படக்கூடாது என்று விரும்புகிற தேவன் சத்துரு நம்மை ரகசியமாய் பிரிவினையில் வைத்திருக்கிறானே. பிரைஸ் தி லார்ட். பார்த்தால் சிரிக்கிறோம், ஆவியிலே ஒருமனம் இல்லையே, ஆவியிலே ஐக்கியப்படவில்லையே. வெளியில் அக்கா தங்கச்சின்னு சொல்றோமே, ஆவியில ஒருமனம் இல்லையே. நம்முடைய அவயவம் ஒன்று பாடுபட்டு கொண்டிருக்கும் போது அந்த அவயவத்திற்காக என் முழங்காலில் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நின்று பாரத்தோடு அந்த ஆத்துமாவுக்காக அந்த அவயவத்திற்காக ஜெபிக்க பாரம் எடுக்க நமக்கு மனமில்லாமல் போனால் நான் என்ன தேவனுடைய சரீரத்தில் ஐக்கியமா இருக்கிறேனோ? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நான் சொன்னேன்ல நேத்துக்கு வண்டியில போகும்போது லைட்டா ஒரு ஸ்லிப், நல்ல வேளை கீழே உழல. ஆனா என் கால் பெருவிரல் ரோட்ல இடிச்சிச்சு. பைக்ல இருக்கிற புட்ரஸ்ட் என் உப்பு குத்தி அப்படியே அமுக்கிடுச்சு. ரெண்டுக்கும் இடையில கால் மாட்டிக்கிச்சு. ஆனாலும் கீழே விழல. கர்த்தர் நல்லவர். ஆனா உடனே என் மூளை சொல்லுது குனி. குனிஞ்சேன். என் கைக்கு மூளை சொல்லுது தடவு. தடவுனே. இப்போ என் முதுக போயா, நான் எல்லாம் குனிய மாட்டேன், அது பட்டா பட்டுட்டு போட்டோம் அப்படின்னு இருந்தா என் காலுக்கு ஆறுதல் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. பிரைஸ் தி லார்ட். என் கை இப்ப முதுகு குனிஞ்சிருச்சு, இப்ப கை ஸ்ட்ரைக் பண்ணுது. நான் எல்லாம் தொட மாட்டேன். அது சும்மா ரோட்ல மண்ணுல எல்லாம் மிதிச்சிட்டு வந்த கால், நான் தொட மாட்டேனே அப்படின்னு என் கை என் காலுக்காக ஸ்ட்ரைக் பண்ணினால் என்ன ஆகும்? என்ன ஆகும்?
நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு முள் உங்க காலில் குத்துச்சுன்னு வச்சுக்குங்க. முள்ளு குத்துச்சு, உடனே குத்துச்சா வேணும்னா போ, இல்லைன்னா இரு அப்படின்னா செய்வீங்க? உடனே குனிஞ்சு ஐயோ வலிக்குது ஆண்டவரே இயேசுவே சோத்துறோம் அப்படின்னு முள்ள பிடுங்கி எடுத்து அதுக்கு 4 அறுவையும் கொடுத்து வேற வழி இல்லாம ஏன் காலில் வந்து குத்துனீங்க ஓடு அப்படின்னு அதுக்கு சண்டையும் கொடுத்து நம்ம தடவி பிதுக்கி ஒரு சொட்டு ரத்தமாவது வெளியே எடுத்து நம்ம அவ்வளவு பக்குவம் பார்க்கிறோமே. இந்த சரீரத்திற்காக அழிந்து போகிற மண்ணுக்கு போகிற இந்த சரீரத்திற்காக இவ்வளவு வேலை பார்க்கிறோமே. அழியாத சபை, ஹல்லேலூயா, அழியாத சபை, கிறிஸ்துவின் சமூகத்தில் நிறுத்தப்படுகிற சபையில் அங்கமாயிருக்கிற அவயவமே, உன் அவயவம் ஒன்று பாடுபடுகிறது. ஏன் உனக்கு பாரம் வரவில்லை? ஏன் உன் அவயவம் பாடுபடும் போது உனக்கு ஏன் கண்ணீர் வரவில்லை? ஏன் உனக்கு வருத்தம் வரவில்லை? Praise the Lord. Praise the Lord. நல்லா கவனிக்கணும். ஐயா இருக்கிறாங்க. ஐயாவுடைய வலது காலில் ஒரு முள்ளு குத்துச்சுன்னு சொன்னா ஐயாவுக்கு இப்ப தெரியாது. அதை வச்சுக்கிட்டே நடப்பார். ஏன்னா அந்த காலில் என்ன இல்லை? உணர்ச்சி இல்லை. ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உனக்கு உணர்வு வரலன்னா சம்திங் ராங். உனக்கு உணர்வு வரல, உனக்கு வேதனை வரல, உங்களுக்கு கண்ணீர் வரலன்னா சம்திங் ராங். ஏதோ ஒரு சைடு செத்து போச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பகுதியில சபை செத்து கிடக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பகுதியில அவயவங்கள் செத்து கிடக்குதுன்னு அர்த்தம். உயிரோடு இருக்கிறோமா இல்ல செத்து கிடக்குறோமா? வாசிங்களேன் 25 கண்டினியூஷன். இராமல் இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவானதற்கு அதிக கணத்தை கொடுத்து, ஆமா, சரீரத்தை கர்த்தர் அந்த மாதிரி வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கணமே இல்லாததுக்கு தான் அதிக கணம், அப்படிதானே இல்லையா? இந்த இருக்கு பாத்தீங்களா? கீழே விழுந்தா இதுக்கு ஏதாவது மரியாதை உண்டா? தலையிலிருந்து கீழே விழுந்துச்சுன்னா இதுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? இல்ல. ஆனா இன்னைக்கு ரொம்ப சீவி சிங்காரிக்கப்படுவது எது? இதுக்கு நம்ம பண்ற செலவு இருக்கே. கணமே இல்லாத ஒன்றை கனமான இடத்துல வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மட்டும், நான் எத்தனை வருஷம் விசுவாசி, எனக்கு ஒரு நாள் கூட பாட்டுக்கு இடம் தரல, எனக்கு ஒரு நாள் கூட சங்கீதம் வாசிக்க இடம் தரல, என்ன டீக்கன் ஆக்கல்ல, என்ன சண்டே கிளாஸ்ல டீச்சர் ஆக்கல்ல. அவனை பாரு, ஒரு மண்ணும் தெரியாது, அவனை பிடிச்ச அங்க ஏத்தி வச்சிருக்கு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கணம் இல்லாத ஒன்றை கர்த்தர் கனமாய் வைத்திருக்கிறார். இங்க நீ புலம்புனா யூ ஆர் ஏ வேண்டாம், நீங்களே எடுத்துக்கிடுங்க. வாசிங்களேன் தொடர்ந்து. ஒரு அவயவம் பாடுபட்டால், இப்ப கணத்துல குறைஞ்ச அவயவம் பாடுபட்டாலும் என்ன செய்யணும்? கணத்துல கூடுறது என்ன செய்யணும்? அதுக்கும் சேர்ந்து பாடுபடணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கணத்துல குறைஞ்ச, நம்ம இதுக்கே வருமே, கணத்துல குறைஞ்சது இது கொலைஞ்சு கிடக்கு. என்ன செய்தது? கொலைஞ்சு கிடக்கு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி போய் கண்ணாடி எங்க, சீப்பு எங்க, கை உடனே போய் எங்க தேடுது? கண்ணாடி எடு, மேசையை திறந்து அங்க தேடி இங்க தேடி எல்லாத்தையும் அடிச்சு பறக்கி கண்ணாடி சீப்பு எல்லாம் எடுத்து அப்படியே கண்ணாடி போய் முன்னாடி நின்று, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்க போச்சு? ஒருவருக்கொருவர் அவயவங்கள் உதவி செய்ய வேண்டுமே தவிர ஒரு அவயவம் இன்னொரு அவயவத்தை தட்டி தாழ்த்திடக்கூடாது. ஒரு அவயவம் இன்னொரு அவயவத்தை அவமானப்படுத்திடக்கூடாது.
ஹல்லேலூயா. என் கை என் காலை அவமானப்படுத்த கூடாது, என் கால் என் கையை அவமானப்படுத்த கூடாது, என் கண்ணு என் மூக்கு அவமானப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் சக அவயவங்களை அவமானமா எண்ணக்கூடாது. அவளுக்கு என்ன தெரியும்? நோ, அது கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் ஒரு அவயவம் போல அவளும் ஒரு அவயவம் என்கிற எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் சபையில் உண்டாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 21 முதல் வாசிக்கலாமா? 17:21 முதல். அவர்கள் எல்லாரும் இப்ப இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்பா, நம்மளை வேண்டிக் கொள்றேன் ஆண்டவரே. நான் இருக்கும் போதே அடிச்சுட்டு கிடக்குறான் யார் பெரியவன்னு. ஒருத்தன் சொல்றான் நான் வலது பக்கத்துல வரட்டா, ஒருத்தன் நான் இடது பக்கத்துல வரட்டான்னு கேட்கறான்ப்பா. ஆண்டவரே இங்க பாருங்கப்பா, இவ்வளவு பிரிவினையா கடந்து அடிச்சுட்டு கிடக்குறான். இதோ நான் அங்க உங்ககிட்ட வரப்போகிறேன். நான் வந்த பிறகு நாம் ஒன்றா இருக்கிறது போல இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும், ஒன்னா இருந்தாதான் நான் இருக்கிற இடத்துல இவங்க என்ன செய்ய முடியும், வர முடியும். ஒன்னா இல்லாம இருக்கிறவங்க, பிரிஞ்சு கிடக்கிறவங்க, ஒன்னா இருக்கிறவங்க மேல போகும்போது பிரிஞ்சு கிடக்கிறவங்க ஐயையோ கைவிடப்பட்டேனே, ஐயையோ என் ஜனமெல்லாம் போயிடுச்சே, நான் நரகத்துக்கு பாத்திரனா மாறிவிட்டேனே என்று புலம்பிக் கொண்டிருப்பார்களே. நான் பட்ட பிரயாசம், நான் சிந்தின ரத்தம் வீணா போயிடுமே. இவர்கள் எல்லாரும் பிரிவினை உள்ளவர்களாய் அல்ல,